கிருஷ்ணகிரியில் ஒரு கொடூர தாக்குதல் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பாக இப்போ 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. டோல்கேட் ஊழியர் மேலே 30 பேர் கொடூர தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதனுடைய காட்சிகளையும் திரையில் பார்க்குறோம். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இப்போ 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சாலமன் இணைஞ்சிருக்கார். சாலமன், என்ன நடந்தது இந்த சம்பவத்தில்? தகவல்களை சொல்லுங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் செய்யாதது குறித்து கேட்ட டோல்கேட் ஊழியரை 30 பேர் கொண்ட கும்பல் பயங்கரமாக தாக்கிய சம்பவமானது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக மொத்தம் 5 பேரை போலீசார் கைது செய்திருப்பதாக தகவலானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில நாகம்பட்டி பகுதியில சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது. இன்று மாலை அவ்வழியாக டெம்போ ஒன்று வந்திருக்கிறது. அந்த வாகனத்துல ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் செய்யப்படாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அங்கிருந்த டோல்கேட் ஊழியர் சுட்டிக்காட்டி அதற்கான கட்டணத்தை கேட்டதாக தெரிகிறது. இதனால ஆத்திரமடைந்த டெம்போ ஓட்டுநருக்கும் ஊழியருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில பின்னர் அந்த நபர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். சம்பவம் நடந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு பின்னதாக டெம்போ ஓட்டுநர் தனது கூட்டாளிகள் 30க்கும் மேற்பட்டோரை அங்கிருந்து திரட்டி மீண்டும் டோல்கேட்டிற்கு கண்ணியம் இமைக்கும் நேரத்துல சுங்கச்சாவடிக்குள் புகுந்த அந்த கும்பல் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு ரகளையில ஈடுபட்டது. மேலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த டோல்கேட் ஊழியரை வலுக்கட்டாயமாக வெளியில இழுத்து சரமாரியாக அந்த கும்பல் தாக்கி இருக்கிறது. இதுல அந்த ஊழியர் பலத்த காயமடைந்த நிலையில பின்னர் அவரை அருகில் இருந்த நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அருகே வைத்து மீண்டும் தாக்கியிருக்கிறார்கள். இதனை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களிடம் இருந்து உடனடியாக மீட்ட நிலையில காயமடைந்த ஊழியரை மீட்ட அங்கிருந்தவர்கள் சிகிச்சைக்காக அவரை அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்த நிலையில அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து மத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில சுங்கச்சாவடியில இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சியிலும் அந்த ஊழியரை சரமாரியாக தாக்குவதும் அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை அடித்து நொறுக்குவது போன்றும் அங்கு சிசிடிவி காட்சியில பதிவான நிலையில இந்த வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 5 நபர்களை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வழக்குல தலைமறைவாக இருக்கக்கூடிய மற்ற நபர்களையும் கைது செய்ய நடவடிக்கையில தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.